சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆன்மீக பிறப்பெடுத்திருக்கும் ஆத்மாவாகிய நான் திவ்ய ஆசனத்தில் இரு புருவ மத்தியில் தந்தையின் நினைவில் அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன். சுயம் பகவான் இறைத்தந்தையிடம் ஞானம் கிடைத்து சிரேஷ்டமான வாழ்வை வாழ்ந்து வருகிறேன். சமயத்தின் மகிமையும் புரிந்து உணர்ந்து புத்துணர்ச்சியோடு ஒவ்வொரு வினாடியையும் சுயமாற்றத்திற்கான சந்தர்ப்பமாக பயனாக்கிக் கொள்கிறேன். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது. கடந்து போன நிகழ்வுகள், காட்சிகள், கர்மபோகங்கள் மனம் புத்தி நினைவிலிருந்து நீங்குகிறது. தந்தை, ஆசிரியர், சத்குரு தொடர்பில் இருந்து கொண்டே உள்ளதால் திடமான நம்பிக்கையும் வளரப் பெற்றுள்ளேன். எண்ணங்கள் எல்லாம் சதோபிரதான தன்மையின் ஆதாரத்தில் உள்ளது. பழைய சன்ஸ்காரங்கள் பாவச்சுமைகளோடு என்னிலிருந்து நீங்கி விடை பெற்றுவிட்டது. திவ்ய குணங்கள், திவ்ய பண்புகள், சர்வ சக்திகள், உயர்நிலைக் கலைகள் ஆத்மா என்னுள் தந்தை நிரப்பித் தருகிறீர்கள். படைப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் அன்பும் கருணையும் எனக்குள் வளர்கிறது. விஸ்வ கல்யாணகாரி சேவையில் சிறப்பான ஈர்ப்பும் உருவாகிறது. சுயமாற்றத்தின் பிரபாவம் உலக மாற்றத்திலும் பிரதிபலிப்பதை உணர்கிறேன். புத்தி சர்வ சக்திவான் தந்தை தொடர்பில் இருப்பதால் ஆத்மா எனக்குள் பவித்திரத்தன்மை வளர்ந்து சம்பூர்ண ஞானம் பெறும் பாக்கியம் பெற்றுள்ள ஆத்மா. நான் எனது கடந்த கால பக்தியின் நிலையையும் அறிய முடிகிறது. பக்தியின் பலனாக தந்தை என்னை கரங்களில் அரவணைத்து வளர்க்கிறீர்கள். தந்தையின் பாலனையின் அனுபவம், ஆத்மா எனது நிலையான ஞானத்தின் வர்ணம், நினைவின் வர்ணம், சர்வ சக்திகளின் வர்ணம், சிரேஷ்ட குணங்களின் வர்ணம், பவித்திர விருத்தியின் வர்ணம், சுப பாவனையின் வர்ணம், சுப விருப்பங்களின் வர்ணம், திவ்ய திருஷ்டியின் வர்ணம், நடத்தைகளின் வர்ணம், பண்புகளின் வர்ணம், கலைகளில் தேர்ச்சியின் வர்ணம், தந்தை உங்களிடம் ஒருங்கிணைந்து பெரும் ஒளிக்கிரணங்களின் வர்ணங்களால் சிரேஷ்டமான தொடர் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கொள்கிறது. ஆத்மா முழுமையாக குளிர்ச்சி பெற்று பூரண அலௌகீக வெளிப்பாடு உயர்வு பெறுகிறது. நானும் என் சிவதந்தை மட்டுமே என்ற நிலையை எனக்குள் நிரந்தரமாக்கி உங்களது அன்பை சதாகாலமும் உணர வைக்கும் பரமாத்மா தந்தைக்கு பூரண அமைதியுடன் முழுமை நிறைந்த நன்றிகள். நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மை பகவான் படிக்க வைக்கிறார் என்ற குஷி முகத்தில் பிரகாசிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகம் மறந்து போகும். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். பாபாவை மறப்பதால் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய உறவுகள் கூட நினைவிற்கு வருகின்றது. இரவும் பகலும் தூக்கம் விலகிப் போக வேண்டும். முக்கியமாக தூக்கத்தை நீக்கி இப்படிப்பட்ட தந்தை மற்றும் ஆசிரியரை போதையில் இருப்பது போன்று நினைக்க வேண்டும். கடந்த காலத்தின் கர்ம போகம் கூட தந்தையை நினைக்க விடுவதில்லை. முகம் குப்பையின் பக்கம் செல்கிறது. பாபா கூறுகிறார், யார் எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு பாவங்கள் விலகிப் போகும். சிலரோ போகப் போக படிப்பையே விட்டுவிடுகிறார்கள். மாயை சண்டையிடுகிறது. நானே சென்று நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் என பாபா கூறுகிறார். சிலருக்குள் பிரவேசமாகி நானே சேவை செய்கிறேன். சேவை செய்ய வேண்டுமல்லவா? யாருடைய பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என பார்க்கிறேன். புரிய வைப்பவர்களுக்குள் இவ்வளவு புத்தி இல்லையென்றால் நானே பிரவேசமாகி சேவை செய்து விடுகிறேன். பாபா தமோபிரதான புத்தியை சுத்தமாக்குவதற்காக எவ்வளவு எளிய வழிமுறைகளைத் தெரிவிக்கின்றார். இப்போது உங்களுக்கு சரி, தவறை சிந்திக்கக்கூடிய புத்தி கிடைத்திருக்கிறது. நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. பல பேர் விழுகின்றார்கள். மாயாவின் புயலில் முழு நாளும் வீழ்ச்சியடைகின்றனர். பின் பாபாவையும் மறக்கின்றனர்.
யாரிடமும் நெருங்கிய அன்பின் பற்று இருக்கக்கூடாது. இல்லையென்றால் மாறமாட்டார்கள். இரக்க மனமுடையவராக வேண்டும். தன்மீதும் இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். பிறர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். நீங்கள் ஞானம் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள் என புலப்படுகிறது. நிறைய பக்தி செய்தவர்கள்தான் நிறைய படிப்பார்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.